துவரம் பருப்பு தோசை செய்கிறதுக்கு நான் பச்சரிசி 1½ டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளர்லேயே துவரம் பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 2ம் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து இந்த அரிசி பருப்பு 2யும் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வரமிளகா, சீரகம், கல்லுப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும். வரமிளகா வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து இந்த மாவு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இந்த மாவு ரவா தோசையெல்லாம் நம்ம கலக்குவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து தண்ணியோட்டை இருக்கணும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அந்த தோசைக்கல் சூடான உடனே இந்த மாவு நீங்கள் ரவா தோசை எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான் இது ஊற்றணும். நல்லா தோசை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு திரும்பவும் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே சுட்டு எடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு நல்லா முருகலாக இருக்கும். இதுக்கு எங்கள் வீட்டில் செஞ்ச வெங்காய ஊறுகாய் வந்து நான் வச்சுக்கிட்டு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும்